அவங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி பாட்டியை பார்த்துக்க நான் போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அனு கிட்ட அவங்க அப்பா வந்து நீ ஏமா எதுவுமே சொல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதில் என்ன தப்பு இருக்குப்பா, அப்படி சொன்னது கரெக்டு தானே, அவளை வந்து பார்க்க போய் தான் பாட்டி விழுந்துட்டாங்க, அது வந்து அவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, அதனால தான் அப்படின்னோடனே நீ எப்போம்மா இப்படி மாறி போனேன், எப்படி இப்படி சப்போர்ட் பண்ணுற, அந்த வீட்டுக்கு எப்படிமா அப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டோன்னே அனு வந்து ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இல்லைப்பா அவள் விருப்பப்படுறான்னு சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிடுறாங்க. உடனே வந்து சரி அனுவும் பிரியப்படுறா, அதே மாதிரி நீயும் வந்து பிரியப்படுற, சரி ஓகே, ஆனால் போகணும், ஆனால் ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லணும் புரியுதா, அதுவும் அவங்களுக்கு குணமாகிற வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னேன், ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்றாங்க. என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க. பரவாயில்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இது எங்கே போய் முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, அபி வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறாங்க. இந்த சூழ்நிலை சரிடி அங்கே போயிட்டு என்ன நடக்குதோ கொஞ்சம் பார்த்துக்கோ, பொறுமையாக இரு, எது நடந்தாலும் புரியுதா, எனக்கு தெரியுதுமா நீ ஏன் அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ வாழ போகிற வீடு, அதனால தான் அப்படிலாம் இல்லை அபி, நான் அதுக்காக சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க அபி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயம் வந்து முரளிக்கு வந்து தெரிய வருது, இந்த மாதிரி அபி வீட்டுக்கு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு, அதனால செமையாக டென்ஷன் ஆகிறாரு. அபி எப்படின்னு தடுக்கும், இந்த வீட்டுக்கு அபி வேலைக்கு வந்தால் நான் இங்கே இருக்கிறத கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவா, அதனால் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு முரளி யோசிக்கிறாரு. உடனே முரளி என்ன பண்ணுறாரு, நேராக போய் அவங்க வீட்டில் எதையாவது சொல்லி அபி வர விடாமல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அபி வந்து வெளியே வந்து முரளி போகும்போது கரெக்டாக அங்கே வந்துடுறாங்க. முரளி வந்து வர்றதுக்கும் அபி வர்றதுக்கும் கரெக்டாக இருக்குது. 2 பேருமே வந்து வாசப்படியில் கரெக்டாக வராங்க. கரெக்டாக முரளிக்கு அந்த டைமில் ஒரு ஃபோன் வருது, அதனால் திரும்பி வந்து ஃபோன் பேசுறதுக்காக அப்படி போயிடுறாரு. கரெக்டாக அபி உள்ளே வந்துடுறாங்க, முரளியும் வெளியே போயிடுறாரு. அடுத்து அபி வந்து உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே எங்கே யாரையுமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, எட்டி பார்க்குறாங்க, பார்த்தா யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அபி உள்ளே போகிறாங்க. பார்த்தா ஒரு நாய் இருக்குது. அபி வந்து நாயை பார்த்து ரொம்ப பயந்து போயிடுறாங்க. இன்னும் ஓடி போயிட்டு அப்படியே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து அபி வந்து ரொம்ப பயந்து போய் ஓடி போகிறாங்க. கரெக்டாக வந்து அங்கே வந்துடுறாரு நம்ம ராகவ். அபி ஒன்றும் இல்லை கவலைப்படாத, நான் பிடிக்கிறேன்றாரு. ஐயோ போச்சு டாக் அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. என்ன பண்ணுறது தெரியல. ஐயோ என்னை கடிக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. கரெக்டாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அபி வந்து ரொம்ப பயந்து போயிட்டு அப்படியே விழத்துக்கும் ராகவ் வந்து அவங்கள தாங்கி பிடிக்கும். கரெக்டாகிட்டு 2 பேருமே ஒருத்தர் ரொம்ப நேரம் வந்து தன்னை அறியாமல் பார்த்துக்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்துடுறாங்க நம்ம வந்து பாட்டி வந்து அபி அப்படின்றாங்க. உடனே வந்து ஒன்றும் இல்லை ரொம்ப பயந்துட்டா அப்படின்னோடனே அப்படியாம்மா, நான் அப்போவே சொன்னேன் இது வந்து அபி வரப்போகிறா, அவள் பயப்பட போகிறான்னு சொல்லிட்டு இங்கே யார் கேட்குறா என் பேச்சை, நீ வாமா அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க. இங்கே ராகவ் வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அபியும் ராகவ் பார்த்துட்டு ஒன்றும் வந்து புரியாமல் யோசிச்சுட்டே போகிறாங்க. அடுத்து வந்து நீ வந்து எவ்வளோ சந்தோஷம் தெரியுமாம்மா, நீ வந்தாவே வீடே நிறைஞ்சிருக்குமா, வா எனக்காக வந்து எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து பேசிகிட்டே இருக்காங்க. ராகவும் அபியும் வந்து அந்த நினைவுலேருந்து எழுந்துக்காமல் அப்படியே தன்னை அறியாமல் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாருன்னா வந்து முரளி வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாரு, அபி வீட்டுக்கு போகணுன்னு என்னப்பா இங்கே வந்திருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அபி எங்கம்மா அப்படி சொன்னோன்னே இந்த மாதிரி வந்து ராகவ் வீட்டுக்கு வந்து வேலைக்கு போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. சே நம்ம தடுக்கலான்னு பார்த்தோம், இப்படி ஆகிடுச்சே, எதுக்கு அங்கே வந்து அமிச்சிக்கமா, சொன்னால் கேட்க மாட்டிங்களா, அவ்வளோதான் வந்து ராகவுக்கு ஏற்கனவே வந்து பிடிக்காதுல்ல அப்படின்னோடனே ஆமாம் என்ன பண்ணுறதுப்பா, வேறு வழி இல்லைப்பா, அதனால தான் வந்து வம்படியாக போயிட்டா, சரி வந்தோடனே பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியும் வந்து அவளை வேலைக்கு போக விடாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு முரளி. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அபி வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து பாட்டி கூட பேசுகிறாங்க, ஜோக்கெல்லாம் அடித்து அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறாங்க. இதை பார்த்து ராகவ் ஆச்சரியப்படுறாரு. இதோட முடியுது.